நார்மலாக நம்ம ஆர்டிமியா ஹேட்ச் பண்ணுறப்போ ஒரு சின்ன பாட்டில்ஸில் வந்து ஹேட்ச் பண்ணுறோம். இதை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய டப்ஸில் நம்ம ஆர்டிமியா வந்து ஹேட்ச் பண்ணுறோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஆர்டிமியா நெட்டால் நம்ம வந்து ஆர்டிமியாவை எக் ஷெல்ஸ் அப்புறம் ஆர்டிமியா செப்பரேட் பண்ணுறப்போ நம்ம வந்து டேப் வாட்டரில் வந்து அதை வாஷ் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது ரொம்ப ஃபோர்ஸோட வாட்டர் நம்ம ஃப்ளோ பண்ணுறதுனால ஆர்டிமியா வந்து அதில் ஒரு 80% வந்து இறந்து போயிருக்கும். ஸோ இறந்து போன ஆர்டிமியாவை சாப்பிட்றத விடையும் ஃபிஷ்ஷஸ் வந்து லைவ் ஆர்டிமியாவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப விரும்பும். நம்ம இந்த மாதிரி செப்ரேட் பண்ணி எடுக்கிறப்போ, அதாவது இந்த டப்ஸில் வந்து நம்ம ஹேட்ச் பண்ணுறப்போ எக் ஷெல்ஸ் எல்லாம் கார்னர்ஸில் ஒதுங்கிடும். நம்ம வந்து ஆர்டிமியாவை பாட்டம் லேயர் ஆர்டிமியா நெட்டாலேயே நம்ம வந்து ஈஸியாக எடுத்து வாஷ் பண்ணி ஃபீட் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தட் ஆஃப் ஆர்டிமியா ஹேட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.